பாக்யா கிட்ட ஈஸ்வரி கேக்குறாங்க, தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு கிளாஸ் வெண்ணி தண்ணி குடுக்குறியா? குடுக்குறேன் அத்தை. கேள்வி கேக்குறாங்க, ஏமா சந்தோஷத்துல தூக்கம் வரலையா? என்ன சந்தோஷம்? உங்க மருமக புள்ளத்தாச்சியா இருக்காங்கல்ல, கொள்ளுப்பாட்டியில இருந்து பாட்டி ஆக போறீங்க. இத்தனை பேருக்குமா இந்த வாய்ப்பு கிடைக்கும்? பேசாம வேலைய பாரு. சரி சொல்றாங்க, பார்த்து பேசு. நான் என்ன சந்தோஷமா இருக்கேன்னா சொன்னேன்? முன்னாடியே செல்வி கிட்ட ஏதாவது சொன்னியா? அக்கா எதுவும் சொல்லலையே, தானேம்மா சொன்னீங்க. நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, வீட்டுல யாருக்கும் தெரியாது. இந்த பாத்துக்கோங்க, இனியா பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கப்ப இந்த வீட்டுக்கு வந்தேன். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிருப்பேனா? ஐயோ பேசுற மாதிரி என்னைய பேசாதீங்க. நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். செல்வி யாருக்கிட்டையும் சொல்லிராத. அம்மா ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு வகுறு வெளியே தெரிய போகுது, வீட்டுக்கும் ஊருக்கும் தெரிய போகுது. எனக்கு என்ன சொல்றாங்க? கொஞ்சம் சும்மா இருக்கிறியா செல்வி? அத்தா. பாக்யா ஒரு நிமிஷம் உட்காரு. ஐயா உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியுது பாக்யா. அத்தை எனக்கு என்ன வருத்தம்? நானா வலிச்சு பிள்ளைய பெத்துக்க போறேன்? ஐயா குழந்தையெல்லாம் பெத்துக்க மாட்டா, அதுக்கு நான் விட மாட்டேன். அது எப்படி நல்லா இருக்கும்? வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா ஒரே கஷ்டப்படுங்க. அதான் கோபிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பிள்ளைங்க வருத்தம் எல்லாம் படமாட்டாங்க அத்தை. அதனால நீங்க பயப்பட வேணாம் அத்தை, சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. பாவம் பாக்யா ராதிகா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். அவனும் என்ன செய்வான்? எனக்கு ஏன் வேலையே செய்ய முடியல. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அத்தை, எனக்கு ஆறுதல் சொல்ல வரேன்னு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போகணும், தப்பா எடுத்துக்காதீங்க. முருதா எழில் கிட்ட சொல்றாங்க, அம்மா போன் பண்ணாங்க, உங்களை பத்தி விசாரிச்சாங்க, ஊருக்கு வர சொன்னாங்க. நீ எப்ப போகணும்னு ஆசைப்படுறியோ அப்ப சொல்லு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நான் ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்ல போறேன். சொல்லவே இல்லை எழில், வந்துட்டு உங்ககிட்ட சர்ப்ரைஸா சொல்லலான்னு பார்த்தேன், பேச்சுவாக்குல உளறிட்டேன். நம்ம சொல்லாம மாடிப்படி ஏறணும்னா நம்ம காலை ஒடிச்சு போட்டுருவா. சொல்றது நம்ம தான் ரொம்ப டம்மி பீஸ் ஆச்சே. மேல பாரத்தை போட்டுட்டு அவன் தாங்குவான், எல்லாருக்கும் படி இழக்கிறான். மேல பாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் கக்கிடலாம். கமான் கோபி. சொல்லி சொல்லி பாத்துக்கிறாரு. வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாரும் சிரிச்சு பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ராதிகா கோபி கிட்ட கேக்குறாங்க, சொல்லிட்டீங்களா? ராதிகா ஏன் சொல்லல கோபி? ஒன்னா உட்கார்ந்து இருந்தாங்க, விஷயம் தானே, எல்லாரும் இருக்கும்போது சொல்றது தானே நல்லது கோபி. ராதிகா அவங்க சந்தோஷத்தை நான் எப்படி கெடுக்க முடியும்? நமக்கு குழந்தை பிறக்க போறத சொன்னா உங்க பிள்ளைங்களோட சந்தோஷம் போயிரும் தானே கோபி. அப்படி சொல்ல வரல, பின்ன எப்படி சொல்ல வரீங்க கோபி? நம்ம இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணுமா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியதானே போகுது. உங்களுக்கு தானா தெரிகிறது பிரச்சனை இல்ல, எல்லாம் சொல்றதுதான் பிரச்சனை. ராதிகா அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், உனக்கு புரிய மாட்டேது ராதிகா. எல்லாம் புரியுது கோபி, உங்களுக்கு உங்க பசங்க சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு முன்னாடி நான் 2ஆம் பட்சம் தான், அதுதான் எனக்கு பயமா இருக்கு. பசங்க சந்தோஷத்தை பார்த்து என்ன அம்போன்னு விட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ராதிகா அந்த மாதிரிலாம் பேசுற, நான் அப்படி பண்ணுவேனா? அம்மா அவ்வளவு பேசும்போது பாத்துக்கிட்டு சும்மா தானே நின்னீங்க கோபி. பசங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா பேச்ச கேட்டு பிள்ளைங்களோட லைஃபுக்காண்டி என்ன விட்டுட்டு போயிருவீங்கன்னு அன்னைக்கே சொன்னாங்க. அன்னைக்கே என் கூட இருக்கணும், இனியா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க. உடனே சரின்னு என்ன விட்டுட்டு போயிருவீங்க. பேசாத ராதிகா, லைஃப்ல எனக்கு எந்த பிடிமானமும் இல்லாம இருக்கு கோபி. இந்த குழந்தை வேணும், அதுக்கு நீங்க இந்த விஷயத்த வீட்டுல சொல்லிதான் ஆகணும். வீட்டு நம்ம லைஃப பாத்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். கிளியரா சொல்லிடுறேன் கோபி, உங்க பசங்களை பாருங்க, பேசுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்க பசங்களா நம்ம குழந்தையாங்கிற நிலைக்கு என்ன போக வச்சிடாதீங்க. எனக்கு உங்க குடும்பத்து மேல எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. காண்டி அவங்க கிட்ட சிரிச்சு சந்தோஷமா இருன்னு சொன்னா என்னால முடியாது. அவங்க என் கூட பேச வேணாம், நான் அதை எதிர்பார்க்கல. இருக்கும் அவங்க வாழ்க்கை முக்கியம் மாதிரி எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். டைவர்ஸ் பண்ணிட்டு போனா கூட பாக்யாவுக்கு மாமனார் மாமியான்னு பெரிய குடும்பமே இருக்கு, அப்படி யாருமே இல்ல. ராதிகா இப்படி யோசிக்கிற, சிச்சுவேஷனே புரியல. நீங்க ரியாக்ட் பண்ண விதமோ உங்க அம்மா ரியாக்ட் பண்ண விதமோ ஒண்ணு எனக்கு பயம் வந்துருச்சு கோபி. மாறணும்னா நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லிதான் ஆகணும். முடியலன்னா சொல்லுங்க, நான் போய் சொல்றேன். அப்படியே சொல்லிட்டு பொட்டிய தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன், வந்தாலும் சரி வரலாட்டியும் சரி. அதிகா எனக்கு நைட்டு முடியும், டைம் கொடு, நான் கிச்சன் போயிட்டு வந்த பிறகு சொல்றேன். மாதிரி நிறைய ட்ரிப்பு டைம் கேட்டுட்டீங்க கோபி. நோ ராதிகா, இந்த வாட்டி நான் சொல்லிடுறேன் ஆச்சு. நான் கிச்சனுக்கு கிளம்புறேன். இப்படியே கோபி, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்புறேன் ராதிகா. பிரான்சின் நாணயம் யூரோ. நாளை சந்திப்போம்.